அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடல் நுரை போன்று பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்ற 4 அமல்களை நாம் அறிந்து கொள்வோம். கடல் நுரையை போன்று சிறிய பாவங்கள் இருந்தாலும் அவற்றை மன்னிக்கக்கூடிய 4 அமல்கள். முதலாவது அமல், என் அருமை சகோதரர்களே, இதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது சில நிமிடங்கள் தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எவர் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை 100 முறை சொல்வாரோ, ஒரு நாளைக்கு 100 முறை எவர் சொல்வாரோ அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று குறிப்பிட்டார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் 6405வது எண்ணிலும் முஸ்லிமில் 2691வது எண்ணிலும் இடம்பெறுகிறது. எனவே நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை நாம் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வதென்பது மிக எளிதான ஒரு காரியமாகும், மிக எளிதான ஒரு விடயமாகும். ஆனால் இதற்கான சிறப்பென்ன, அல்லாஹ் இதற்கு வைத்திருக்கக்கூடிய சிறப்பெண் அருமை சகோதரர்களே, அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தால் சிறிய பாவங்கள் என்ன செய்துவிடும், அவைகள் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே இந்த அமலை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வர வேண்டும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நாம் செய்து வர வேண்டிய ஒரு அமல் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை நாம் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதி வருவது. அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். எனவே அல்லாஹ் தன்னை போற்றி துதிக்கப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். எனவே நாம் இந்த எளிதான அமலை ஒவ்வொரு நாளும் செய்து வருவதற்கு நாம் மறக்கக்கூடாது. இரண்டாவது அமல், என் அருமை சகோதரர்களே, கடல் நுரையை போன்று சிறிய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்ற அமல்களில் இந்த அமலை செய்வதற்கும் உங்களுக்கு தேவைப்படுவது சில நிமிடங்கள், ஓரிரு நிமிடங்கள். இந்த அமல் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எவர் ஒருவர் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, 100ஐ பூர்த்தி செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறுவாராக இருந்தால் அவரது பாவங்கள், அதாவது சிறிய பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, அதாவது அப்போது 99 தடவைகள். 100ஐ நாம் நிறைவு செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறுவது. இந்த அமலை நாம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு செய்து வரும்போது நமது சிறிய பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். இது நாம் இதில் பார்க்கக்கூடிய இரண்டாவது அமலாக இருக்கிறது. மூன்றாவது அமல், கடல் நுரையை போன்று பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்ற மூன்றாவது அமலை பொறுத்தவரையில் இந்த செய்தி திர்மிதியில 3460வது எண்ணிலே வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை ஹசன் என்று குறிப்பிடுகிறார்கள். அவரது ஸஹீஹ் திர்மிதியிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி என்ன, அதாவது பூமியிலே இருக்கக்கூடிய யாராவது எவராவது லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூறுவாராக இருந்தால் இல்லா கஃபரத் அன்ஹு ஹதாயாஹு வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவரது பாவங்கள், அவரது சிறிய பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். நாம் என்ன சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு நாம் விலகிக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்றில்லை. இந்த வார்த்தைகளை யார் சொல்வார்? இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்?
லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படியான சிறந்த வார்த்தைகளை நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நமது நாவுக்கு நாம் இவற்றை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியான சிறந்த வார்த்தைகளை, இவ்வாறு நமது கடல் நுரையை போன்ற பாவங்களை மன்னிக்கக்கூடிய இவ்வாறான சிறந்த வார்த்தைகளை நாம் நமது நாவுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எளிதாக சொல்ல முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஒவ்வொரு திக்ருக்கும் வேறு சிறப்புகளும் இருக்கின்றன. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ர்களுக்கு இந்த சிறப்பு போக வேறு நிறைய சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் அந்த சிறப்புகளையும் அடைந்து கொள்வோம் அதை சொல்வதன் மூலமாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்பதற்கு வேறு சிறப்புகளும் இருக்கின்றன. அந்த சிறப்புகளும் நாம் அதை சொல்லும் போது கிடைக்கும். அதே போன்றுதான் நாம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரை உங்களுக்கு சொன்னோம். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு 33 தடவைகள் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு கொண்ட 100ஐ நிறைவு செய்யக்கூடிய திக்ராக இருந்தாலும் அந்த திக்ர்களுக்கும் வேறு சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். அதே போன்றுதான் இப்ப நாம் இப்போது இதில் இந்த 3வது திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை யார் சொன்னாலும் அவருக்கு இந்த சிறப்பு கிடைத்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இதில் நாம் 4வது சிறப்பாக பார்க்க போவது, 4வது அதாவது கடல் நுரையை போன்ற பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்ற 4வது அமலாக இதையும் நாம் சொல்வதற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு சிறிய நேரம் தான். ஒரு இரவில் தூங்க செல்லும் போது அவர் தனது படுக்கைக்கு சென்று விட்டார், அந்த தூங்கக்கூடிய விரிப்புக்கு சென்று விட்டார் என்றால் அவ்வாறு சென்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீயில் அதீம் இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் குஃபிரத் லஹு ذுனூபு வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர். அவரது பாவங்கள் கடல் நுரை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹ் அத்-தர்கீப் என்ற அந்த நூலிலே 607வது எண்ணில் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இது இப்னு ஹிப்பான்ல இந்த செய்தி பதிவாக இருக்கிறது 5528வது எண்ணிலே. எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில இரவில் தூங்கும் போது இதை ஓதிக்கொண்டால், இதை ஓதி வருவாராக இருந்தால் இந்த சிறப்பு கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். எனவே அருமையான சகோதரர்களே, நான் இப்போது உங்களுக்கு சொன்ன இந்த 4 செய்திகள் இவைகளுடைய ஆதாரத்தன்மைகளை பற்றி சொன்னோம். அதில் 2 செய்திகள் புகாரி, மற்றொரு செய்தி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. முதல் செய்தி புகாரி முஸ்லீமில் இடம்பெறுகிறது, 2வது செய்தி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்த செய்திகளை ஹதீஸ்கள் அறிஞர்கள் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை என்ன செய்திருக்கிறாங்க, அதை ஆதாரபூர்வமான செய்திகள் என்று குறிப்பிட்ட செய்திகளாக மற்ற 2 செய்திகளையும் பார்த்தோம். இதை தவிர நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில செய்திகள் வருகின்றன. கடல் நுரையை போன்ற பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சில செய்திகள் வருகின்றன. ஆனால் அவைகள் ஆதாரம் அற்றவைகள், அதாவது பலவீனமானவைகள், அவைகள் தைஃபான செய்திகள். அந்த செய்திகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என அதை நீங்க அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது யாராவது சொன்னா இது ஒரு தைஃபான செய்தி, ஒரு பலவீனமான செய்தி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதுல ஒரு செய்தியை பாருங்க. இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தி நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தைஃபான செய்திகளுடைய தொகுப்பாக அந்த தைஃபுல் ஜாமி என்ற நூல்ல தான் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். தைஃபுல் ஜாமிஅல 5795வது எண்ணில் இதை குறிப்பிடுகிறாங்க. இது ஒரு பலவீனமான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தி என்ன? எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு என்ன செய்கிறாரு, அதே இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகு அந்த சூரிய உதயத்துக்கு பிறகு ஒரு ஈட்டியால உயர்ந்த அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, அமர்ந்திருக்கிறார். இது வரைக்கும் துஹாவுடைய 2 ரக்காத்தை தொழும் வரைக்கும் அமர்ந்திருக்கிறார். அதுக்குரிய அந்த அனுமதிக்கப்பட்ட நேரம் வரும் வரை. அந்த அனுமதிக்கப்பட்ட நேரம் வந்த பிறகு அவர் என்ன செய்யறார், எந்த ஒரு அந்த ஹைரை தவிர வேறு எதையும் கூறாமல் திக்ர் செய்து நல்ல வார்த்தைகளை பேசியவராக அப்படி அமர்ந்திருக்கிறார். இப்படி அமர்ந்திருந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த அப்படி அமர்ந்திருப்பாராக இருந்தால், அந்த லுஹாவுடைய அந்த 2 ரக்காத்துகளை தொழும் வரை அமர்ந்திருப்பாராக இருந்தால்
அவரது பாவங்கள் குஃபிர லஹு ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும் என்ற இந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தி, பலவீனமான செய்தி. ஃபஜ்ருக்கு பிறகு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுல சிறப்பு சம்பந்தமாக ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி பலவீனமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பலவீனமான செய்திகள்ல முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தியை பாருங்க. இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இதை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முற்றிலும் பலவீனமான ஒரு செய்தியாக குறிப்பிடுகிறார்கள். தமாமுல் மின்னால 238 வருகிறது அவரது நூல்ல. அதில் என்ன அந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, எவர் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தின் காலையில, ஃபஜ்ருடைய அந்த ஜும்மாவுடைய தினத்தினுடைய காலையில ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை என்று சொல்லி 3 முறை சொல்வாராக இருந்தால் அல்லாஹ் அவரது பாவங்களை கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னித்து விடுகிறான் என்று வரக்கூடிய இந்த செய்தி இது முற்றிலும் ஒரு பலவீனமான செய்தி. அப்ப இதை நாங்க அறிந்து வைத்திருக்க வேண்டும். இதுல மூன்றாவது செய்தியை பாருங்க. இந்த செய்தி எப்படி வருகிறது என்று சொன்னால், இதை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக வருகிறது. ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பலவீனம் என்று சொல்கிறார்கள். ضعيف الترغيب இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். எனவே இதுல என்ன வருகிறது என்றால், அதாவது எவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் அஸருடைய தொழுகைக்கு பிறகும் 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்று கூறுவாரோ அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற இந்த செய்தி பலவீனமான செய்தி. இதுவும் ஒரு ضعيفான செய்தி. அப்ப நாம் இந்த ضعيفான செய்திகள்ல மூன்றாவது செய்தியாக நாங்கள் என்ன செய்யறோம், இந்த செய்தியை பார்க்கிறோம். நான்காவது செய்தியை பாருங்க. இந்த செய்தி எப்படி வருகிறது என்றால், இரவில் யார் தூங்கச் செல்லும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்று 3 முறை சொல்வாரோ அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற இந்த செய்தி அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக வருகிறது. இதுவும் ஒரு பலவீனமான செய்தி. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை ஒரு ضعيفான செய்தியாக குறிப்பிடுகிறார்கள். ضعيف الترغيب இதை பலவீனமான செய்தியாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே இதுவும் ஒரு பலவீனமான செய்தி. அடுத்து நாம் இதில் பார்ப்போம் என் அருமை சகோதரர்களே, அதாவது கடல் நுரையை போன்று பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பது சம்பந்தம் வரக்கூடிய பலவீனமான செய்திகள் நாங்கள் இப்போ பார்த்து வருகிறோம். மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 100 முறை என்ன செய்யறாரு, சுபஹானல்லாஹ்னு சொல்றார். 100 முறை சுபஹானல்லாஹ். அதே போன்று 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும் என்ற இந்த செய்தி பலவீனமான. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி என்பது ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னா அது ஆதாரப்பூர்வமான செய்தி. ஆனால் இந்த வாசகத்தில் வரக்கூடிய என்ன, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு யார் 100 முறை சுபஹானல்லாஹ் என்றும் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை 100 முறை சொல்வாரோ அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்படும் என்ற இந்த செய்தி ஒரு ضعيفான செய்தி. ضعيفுல் ஜாமியில ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். இதுவும் என்னது, ஒரு பலவீனமான செய்தி. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது எந்த ஒரு மனிதர் இரவிலே தூங்கி எழுந்தவுடன், எந்த ஒரு அடியார் இரவிலே தூங்கி எழுந்தவுடன் ஹீன ரத்தல்லாஹு இலைஹி ரூஹஹு, அவர் தூங்கி எழுந்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அவர் சொல்வாராக இருந்தால் இல்லா கஃபரல்லாஹு லஹு துனூபஹு வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவரது பாவங்களை அதாவது கடல் நுரையை போன்றிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்ற இந்த செய்தி ضعيفٌ جدًا. இது முற்றிலும் ஒரு பலவீனமான செய்தி என்று அஹாதீஸ் ضعيفால ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதே போன்ற அபூ இஸ்ஹாக் அல் ஹுவைனி ஹஃபிதுல்லாஹ் அவர்களும் என்ன செய்யறாங்க, இதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த செய்திகள் இது தொடர்பாக வரக்கூடிய பலவீனமான செய்திகள் நாம் ஆதாரப்பூர்வமான செய்திகளாக 4 செய்திகளை பார்த்தோம். எனவே இதில் எவைகள் ஆதாரப்பூர்வமானவைகளோ அவற்றை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கும், எவைகள் ஆதாரமற்ற செய்திகளோ அவற்றிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.